வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தாட்ஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் படிக்கணும்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கணுமா, புக் மட்டும் படித்தா போதாதா, எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். என்ன கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் தமிழுக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நல்லதுன்னு சொல்வேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம சொல்லி படிக்கிறத விட எழுதி படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் 1 வீக் இருக்கும்போது எக்ஸாமுக்கு நம்மளால் 6 to 12 வரைக்கும் இருக்கிற சிறப்பு தமிழ், ஓல்டு புக், நியூ புக் எல்லாத்தையுமே ஒட்டுக்காக ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் ஒரு நோட்குள்ளே வர மாதிரி இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டுமே ரிவைஸ் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்? தமிழுக்கு 6 to 12 வரைக்கும் ஓல்டு புக், நியூ புக், சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்த்து நிறைய புக்ஸ், நிறைய பேஜஸ் இருக்குது. இதில் எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்க முடியும், எடுத்தால் எவ்வளோ பக்கங்கள் போகும், எவ்வளோ எழுதணும் அப்படின்ற டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. நோட்ஸுன்றது புக்கை பார்த்து அப்படியே எழுதுறது கிடையாது. ஃபஸ்ட்டு அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆல்ரெடி மைண்டில் சில விஷயங்கள் ஸ்டோர் ஆகிருக்கும். அதெல்லாம் எப்போவுமே நமக்கு மறக்காது. எப்போ கேட்டாலுமே நம்ம கரெக்டாக சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, பாரதிதாசனுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் பிசிராந்தையார். இது எல்லாருக்குமே தெரியும். இது எப்பயுமே நமக்கு மறக்க போகிறதில்ல. ஆனால் அது எந்த வருஷம் வாங்கினார்னு நம்ம கேட்கும்போது நிறைய பேருக்கு அதில் தடுமாற்றம் ஏற்படலாம். அப்போ நம்ம எது மறக்குதோ அதை தான் நம்மளோட நோட்ஸில் மென்ஷன் பண்ணி எழுதி வைக்கணும். இப்படி உங்களுக்கு மறக்கிற விஷயங்களை அந்த நோட்ஸில் எழுதி வச்சு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ தமிழுக்குமே கண்டிப்பாக எல்லாருமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து படிங்க. இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.